பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனா கிட்ட நான் என் குழந்தைய நான் தனியாகவே வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அக்கா நீங்கள் எதோ கோவப்பட்டு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மீனா, நல்லா தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவுக்கே நான் வந்திருக்கேன். நான் தனியாகவே வாழ்ந்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நான் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்கியமாக மாணிக்கமே இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோ இவங்க எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை பார்த்து விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னடி ஆச்சு? போய் சொன்னியே இல்லையா? நான் அப்போவே சொன்னேன் நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு. ஆனால் நீ தான் கேட்காம மாப்பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இப்போ எதுவுமே எங்ககிட்ட சொல்லாமல் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன். என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மா எதையும் என்னை கேட்காத. நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை. நான் இனிமேல் சொல்ல போகிறதும் இல்லை, எதுவுமே கிடையாது. அவரு கூட சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை. நீ என்ன அப்பாவோட உதவியால் தான் எங்கள் 2 பேத்தையும் வளர்த்தி ஆளாக்கனியா? இல்லை இல்லை, தனியாக தானே நின்று போராடி எங்களை வளர்த்த. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி என் பிள்ளைய தனியாக வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வளர்க்க போகிற தனியாக? அந்த மனுஷன் இல்லாமல், அப்பா இல்லாமல் நீ என்ன குழந்தைய வளர்த்துற முடியுமா? அதெல்லாம் முடியாத காரியம்டி. ஏண்டி சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத தாம்மா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்கிறத மட்டும்தானே நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிறத கேட்குறேன். என் வாழ்க்கையை சீர்காழிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ண வரைக்கும் போதும். இனிமேலாச்சும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேம்மா. எனக்காக போய் நீ புகுந்த வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறதும், அவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை பண்ணுறதும், இந்த வேலையெல்லாம் வேணவே வேண்டாம். இது என்னோட வாழ்க்கை. என் குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி நான் வளர்த்துக்கிறேம்மா. உங்களோட யாரோட தயவும் எனக்கு வேண்டாம். இனிமேல் 2 பேரும் சாப்பிட்ற சாப்பாட்டை, அதுக்கான செலவு, தங்குறதுக்கு இடம், அந்த செலவு மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே என்னம்மா எதிர்பார்க்குறேன்? ஓ, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா கூட பரவாயில்லம்மா. நான் வேறு எங்கேயாச்சும் கூட நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இனிமேலும் நான் அந்த வீட்டோட போய் ஒட்டி உறவார போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் தீர்க்கமாக முடிவெடுத்து சொல்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, இவளுக்கு என்ன பேகி பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. மீனாவும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு மீனா கிட்ட கேட்டாலே சரி, இதே தான் முடிவு இருக்கும். மீனா வாங்கி கொடுத்த வேலை இருக்குது, அதை பத்தலைன்னா சொல்லு, நான் வேறு எங்கேயாவது கூட வேலைக்கு போயிட்டு கை நிறையா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அப்பயாச்சும் நீ சந்தோஷப்படுறியான்னு பார்க்கலாம். ஆனால் இனிமேல் புகுந்த வீட்டுக்கு போ, புகாத வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாது, விட்டுருமா என் வாழ்க்கையை. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ண வரைக்கும் போதுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா நான் கிளம்புறேன், எது ஒன்று இருந்தாலையும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மாத்திரை எழுதி கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் வேலைக்கு கரெக்டாக போட்டுருங்க. அடிக்கடிக்கு உங்களை நான் பார்ப்பேன். அப்படியே என்னை பார்க்கணுன்னு சொன்னனாலே சரி, நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட மீனை சொல்கிறாங்க. அங்கேருந்தும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம மீனாவை தேடி ஓடுறாங்க பாக்கியம். என்ன ஆச்சு? மாப்பிள்ளையை பார்த்தா விஷயத்த சொன்னாலும் இல்லையா? சரி, நான் போய் மாப்பிள்ளைக்கிட்டே கேட்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் போய் யார்கிட்டையும் கேட்கவும் தேவையில்லை. அக்கா மாமாவை பார்த்து விஷயத்த சொல்லிட்டாங்க. மேலும் அக்காவை காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா சொன்னதே அக்காவால் ஏற்றுக்க முடியல. மனசளவில் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்னும் பேசி அவங்கள நீங்கள் காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காயப்படுத்துகிறோமா? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா அக்கா போய் சொன்னதாக சொன்னார். அதுக்கும் மேலே அக்கா வயத்தில் வளர்ந்துட்டுருக்கிற குழந்தைக்கு அவர் அப்பா இல்லைன்னு சொல்கிறாரு. என் பிள்ளைய அவன் இந்த மாதிரியெல்லாம் கேட்பானா? கேட்டு காயப்படுத்துவானா? அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நீங்கள் பாருங்க, அக்காவை நல்லது செய்கிறேன்னு சொல்லி அக்காவோட வாழ்க்கையை நினச்சி எங்கள் வீட்டை பழி வாங்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. முதல்ல அக்காவுக்கு துணையாக பக்கத்தில் இருங்க, ஆறுதலாக இருங்க. உனக்காக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அதுவே போதும். தேவையில்லாமல் நீங்களாக ஏதாவது ஒன்று பழி வாங்குறேன்னு போயிட்டு அவங்க வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிடாதீங்க. அவங்கள நம்பி இப்போ ஒரு குழந்தையும் வரப்போகுது. தயவு செஞ்சு உங்கள்
அவசர புத்தியால் எதையும் பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியமும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் என் பொண்ணை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுவான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு கோவிலில் இருக்காரு. அஞ்சலியும் வராங்க. சரவணா, என்னாச்சு? உன் குரலை பார்த்தேன், நானே பயந்து போய் தான் ஓடி வந்தேன். என்னாச்சு? ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் இன்னைக்கு மயிலை பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? அவள் என்ன விஷயம் சொன்ன தெரியுமா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். ஓ நல்ல விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அவள் பொய் தான் சொல்கிறா. அந்த பொய்னால தான் சில வார்த்தைகள்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன வார்த்தை சொன்னேன்? அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இது? எந்த பொண்ணும் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை நீ கேட்டுட்டு வந்திருக்கு. அவங்க மனசு எவ்வளோ தூரம் காயப்பட்டிருக்கோம். அவங்க பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ அவசரப்பட்டுட்ட சரவணா அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நான் இப்படி பேசுகிறவங்களாம் இல்லை. ஆனால் ஒரு தடவை அவளோட சர்டிஃபிகேட் விஷயத்தில் எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவளை கொண்டு போய் அவளை வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் பொய் சொல்லிட்டு தான் அவள் இங்கே வந்தா. சரி, அப்போ கூட நான் அவளை நம்பலை. கிட்டெல்லாம் காமிச்சதுக்கப்புறமா தான் நான் அதை நம்பவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணால் இது குழந்தைக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பையும் பொய் சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அவள் வந்தா. இப்பயும் அதே ஒரு பொய் சொல்லி தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர பார்க்குறா. எனக்கு என்னமோ இந்த வாட்டி அவங்க பொய் சொல்லலையோன்னு தோணுது, நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது சரவணா அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கக்கா இருக்கீங்க? வெளியிலேயே இருக்கீங்க? வண்டி சவுண்டெல்லாம் கேட்குது. ஆமாம் மீனா, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையில் ஒரு மாத்திரை விட்டு போச்சு, அதனால் அதை வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா, உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாரா? வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் எனக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும், கொஞ்சம் மனசு நிம்மதியாகணும்னு சொல்லிட்டு தான் நானாக போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ எப்படிக்கா இருக்கீங்க? தெரியல மீனா, ஏதோ இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, நீங்கள் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தங்கமயிலும் நடந்து போயிட்டுருக்கிற போது சரவணன் மாதிரியும் அங்கே யாரோ உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே தங்கமயில் இருந்துட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அஞ்சலியும் சரவணனும் ஒரு ஷாப்பில் இருக்காங்க. அதை பார்த்த உடனே தங்கமயிலே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பணம் கொடுக்கறதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சரவணன் அஞ்சலியை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணன் தோள்பட்டி மேலே அஞ்சலி கை போட்டுட்டு இறுக்கமாக போயிட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே தங்கமயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.